ஸோ ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அந்த 1 கோடின்றது அந்த ₹100 NAV வந்து 300 400 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இன்னொரு 1 இயருக்குள்ளே வந்து ஒரு 75,000 70,000 ஆகும்போது கேபிட்டல் கண்டிப்பாக குறையும். 1 கோடின்றது 90 லட்சம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 4-5 இயர்ஸ் வந்து உங்கள் கேபிட்டல் குறைஞ்சா மாதிரி தெரியும், நல்லாவே குறையும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரிஸ்க்கு மட்டும் கண்டிப்பாக உண்டு. மியூச்சுவல் ஃபண்டில் SWP பிளான் வந்து நான் எடுத்ததுக்கு பிறகு எனக்கு மாதம் வந்து 60,000 70,000 7% அப்படின்ற கணக்கில் வந்து நான் வித்ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கெல்லாம் நான் டேக்ஸ் கட்டணுமா? NCD பாண்டு கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டில் கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்காக கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிங்கன்னா ரிஸ்க்கு மேனேஜ் பண்ணணும். NCD வந்து FDயை விட பாண்டை விட இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. பட் இதை விட ஜாஸ்தியாக நான் போடணுன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுற பாண்டில் NCDயில் வந்து கிரெடிட் ரேட்டிங் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து 11-12% தருவோம். அப்போ வந்து மக்கள் யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கேன், என்னோட 1 கோடியில் வந்து ஒரு 10 லட்சமோ இல்லை 20 லட்சமோ நான் இந்த மாதிரி பேப்பரில் போடுறேன், இன்னும் நல்லா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அந்த கம்பெனியை பற்றி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பணம் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். இப்போ நான் ஒரு 1 crore கையில் வச்சுருக்கேன். நான் இந்த கார்ப்பரேட் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்கும்? கிடைச்சி சார். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 1 crore கையில் இருந்தது அப்படின்னா நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி 1 crore ஆஸ்பெக்டில் நிறையா விஷயங்கள் பேசியிருந்தோம். அதே மாதிரி நம்ம வியூவர்ஸ்க்கும் ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். அதாவது 1 crore உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதோடைய ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 1 crore நம்ம கையில் இருக்குது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம போடுறோம். மியூச்சுவல் ஃபண்டில் SIPயாவோ இல்லை வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அந்த மெத்தடில் நம்ம போடுறோம் அப்படின்னா எவ்வளோ பீரியட் வந்து லாக்இன் பீரியடாக இருக்கணும், எவ்வளோ மந்த்ஸு இல்லை எவ்வளோ இயர்ஸ் வந்து நம்ம பணம் அங்கே இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சது SIP. மந்த்லி போட்டு உங்களுக்கு கார்பஸ் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஃபைனான்ஷியல் கோல் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். SWP சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னா நீங்கள் 1 கோடி ரூபாய் போட்டுட்டீங்க, எனக்கு மாதம் எவ்வளோ வித்ட்ரா பண்ண முடியும், 1ஆம் தேதியான அந்த உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பென்ஷன் வரா மாதிரியும் ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பேங்க்கில் கொடுக்குற மாதிரியும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டான்னு பணம் வந்துடும். 1 கோடி போட்டுட்டோம், ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 4-5 ஃபண்டில் போட்டிங்க, எனக்கு இந்த 7-8% அப்படின்னா 8% வச்சுட்டிங்கன்னா அதிகப்படியாக வித்ட்ராவல். ஸோ ஜென்ரலாக ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் தம் ரூல் சொல்கிறது வந்து 7% வச்சுக்கோங்க அப்படின்றது. இப்போ 7% 1 கோடிக்கு வச்சோன்னா 7,20,000 ஈஸியாக கனெக்ட் பண்ணணும். 60,000 மாதத்துக்கு, 60,000 × 12. ஸோ 1ஆம் தேதியான அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அந்த உங்கள் யூனிட்ஸ் வந்து 1 கோடி ரூபாய்க்கு முதல்ல அலோகேட் ஆகிடும். அந்த யூனிட்ஸை செல் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி 1ஆம் தேதியான அந்த யூனிட்ஸை செல் பண்ணி 60,000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இது ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கும். என்ன அட்வான்டேஜ் மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னா, இப்போ நம்ம NAV வந்து 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம் ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் அப்படின்னா ஒரு 5 வருஷத்தில் அந்த 100 யூனிட் ₹100 ப்ரைஸ்ன்றது 200 மாறதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஃபண்ட்ஸில் உண்டு. அப்போது நீங்கள் போட்ட போன 1 கோடி வித்ட்ராயல் பண்ணுறது 7%. இந்த ஃபண்டு பர்ஃபார்மன்ஸ் 15-20% 15ன்னு வச்சுப்போம். 15%னா 8% வளர்ச்சி அந்த அக்கௌண்ட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அந்த 1 கோடின்றது அந்த ₹100 NAV வந்து 300 400 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அடுத்த 20-30 இயர்ஸில் இந்தியா கண்டிப்பாக வளரும்ன்ற பெர்ஸ்பெக்டிவில் வளர்ந்துட்டு இருக்குன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்ம பேசுகிறோம். அப்போது அந்த 100ன்றது 400 ஆச்சுன்னா நீங்கள் போட்ட ஃபண்ட் வேல்யூ வித்ட்ராயல் பண்ணாலும் 7,20,000 வருஷத்துக்கு 10 வருஷத்தில் 72 லட்ச ரூபாய் வித்ட்ராயல் பண்ணாலும் உங்களோட கார்பஸ் வந்து 1 கோடின்றது கிட்டத்தட்ட 2 கோடி ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணி லாஸ்ட் 10 இயர்ஸ் டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி அதை வச்சு தான் சொல்கிறோம். ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்டாக இருக்கலாம், SBIயில் கான்ட்ரா ஃபண்ட், இந்த மாதிரி நல்ல பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸை நம்ம சைட்டை கூட சொல்லலாம். advisorcoach.comல போய் செக் பண்ணாங்கன்னா தெரியும். நம்ம டேட்டாவோட யூனிட் ப்ரைஸோடு வந்துடும், நீங்களாவே அனலைஸ் பண்ணணும். சார், இப்போ 1 கோடி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் SWPயில் போடும்போது எத்தனாவது மந்த்லேருந்து எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 7% ரேஷியோலாம் நான் வித்ட்ரா பண்ணுறேன்னா 60,000 70,000 சொல்கிறீங்களா? அது வந்து எத்தனாவது மந்த்லேருந்து எனக்கு கிடைக்கும்? உங்களுக்கு இமீடியட்டாக தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டையர்ட் பீப்புள் 60 வயசில் ரிட்டையர் ஆகி கார்பஸ் வந்துருச்சு 1 கோடி, உடனே போட்டுட்டு எனக்கு மந்த்லி பென்ஷன் வரல, இதை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னா அடுத்த மாதத்துலேருந்து இப்போ ஆகஸ்ட்டில் போடுறோம், செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வித்ட்ராயல் பண்ணுற மாதிரியே வச்சுக்கலாம். உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். இனிஷியலாக மேபி மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா கேபிட்டல் குறையும். இதில் ரிஸ்க் என்னன்னு சொல்லிடுறேன். ரிஸ்க் என்னென்னா, இப்போ 6 மாதம் கழிச்சு மார்க்கெட் கிராஷ் ஆகுது. இப்போ 81,000 பாயிண்ட்ஸில் இருக்குது. இன்னொரு 1 இயருக்குள்ளே வந்து ஒரு 75,000 70,000 ஆகும்போது கேபிட்டல் கண்டிப்பாக குறையும். 1 கோடின்றது 90 லட்சம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. பட் மறுபடியும் மார்க்கெட் ஏறும்ன்றது தான் நம்ம லாஸ்ட்டு 30-40 வருஷமாக
இந்தியாவிலையும் சரி உலக அளவில் பார்த்துருக்கோம். அப்போது உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட் மேலே நம்பிக்கை, ஸ்டாக் மார்க்கெட் மேலே நல்லா புரிதல் இருக்குன்னா இந்த டைம் லைனில் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக வெயிட் பண்ணணும். இது மட்டும் நீங்கள் இப்போ மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது என்னுடைய வித்ட்ராவல் நான் எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன், நான் வித்ட்ரா பண்ண நினைக்கல அப்படின்னப்ப நம்ம ஸ்டாப் பண்ண முடியுமா? கேன்சல் தான் பண்ணணும். பட் உங்கள் பணம் உங்களுக்கு வந்துடும். அது வந்து ப்ராப்ளமே இல்லை. 60,000 குறையவே குறையாது. உங்கள் கேபிட்டலில் குறையிற மாதிரி தெரியும். ஸோ நான் அதுதான் இப்போ அந்த 2008-9 மார்க்கெட் கிராஷாக எடுத்துப்போம். அந்த டைம் லைனில் 21,000 பாயிண்ட் சென்செக்ஸ் இருந்தது, 8,000 வரைக்கும் வந்துச்சு. ஒரு 6 மாதம் வந்து 8,000 to 10,000 11,000லேயே இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு 1 இயர்க்குள்ளே மறுபடியும் ஒரு 17,000-18,000 வந்துருச்சு. ஸோ அந்த 1 இயர் வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுறது கண்டிப்பாக அவசியம். உங்களால் வித்ட்ராயல் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னா பாஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கேன்சல் பண்ணிக்கோங்க. மறுபடியும் SWP ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரீஇனிஷியேட் ஆகிடும். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இதை நம்பி தான் இருக்கீங்கன்னா வித்ட்ராயல் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அந்த 1 இயர் மட்டும் கேபிட்டலில் இந்த 7 லட்ச ரூபாய் குறையிற மாதிரி தெரியும். பட் ஒன்ஸ் மார்க்கெட் ரெக்கவரி ஆச்சுன்னா, ஆனால் அந்த டைம்லைன்னு பார்த்தீங்கன்னா 2010-11 3 வருஷம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பட் 14-15லேருந்து தான் மார்க்கெட் பணம் டபுள் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 4-5 இயர்ஸ் வந்து உங்கள் கேபிட்டல் குறைஞ்சா மாதிரி தெரியும், நல்லாவே குறையும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரிஸ்க்கு மட்டும் கண்டிப்பாக உண்டு. மியூச்சுவல் ஃபண்டில் SWP பிளான் வந்து நான் எடுத்ததுக்கு பிறகு எனக்கு மாதம் வந்து 60,000 70,000 7% அப்படின்ற கணக்கில் வந்து நான் வித்ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கெல்லாம் நான் டேக்ஸ் கட்டணுமா? கண்டிப்பாக வரும். உங்கள் கேபிட்டல் அதில் எவ்வளோ போகுது, ரிப்போர்ட்ஸ் வந்து அந்த கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட் AMC கொடுத்துருவாங்க. அந்த கேபிட்டல் கெயின்ஸ், இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வரும் ஃபஸ்ட்டு 1 இயர். அதுக்கப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து இப்போ 20% வருது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து அபவ் 1 இயர்னும் போது ஆட்டோமேட்டிக்காக 12.5%. பட் ஆனால் அப் டு 1.25 lakhs வந்து டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ உங்கள் ப்ராஃபிட் வந்து 1.25 lakhsக்கு மேலே வருஷம் போனால் மட்டும்தான் டேக்ஸ் கட்டுவீங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய கேபிட்டல் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்காது. இன்னொன்று, அந்த SWP ரிஸ்க்கு சொன்னோம் இல்லையா, மார்க்கெட் வந்து 4-5 வருஷம் குறையுது அப்படின்னும் போது மார்க்கெட் இப்படி தான் இருக்க போகுதுன்னு ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சிருச்சு, ஒரு 3 monthஸில் தெரியுது அப்படின்னா நீங்கள் SWP கேன்சல் பண்ணிவிட்டு ஒன்று இருக்கிற கேபிட்டலை சேஃப்கார்ட் பண்ணணும். இன்னொன்று, நம்ம இருக்கிற பணம் மொத்தமே இதே ப்ராடக்ட்டில் போட்டோம்னா தான் ரிஸ்க். அந்த 3-4 இயர்ஸோ 2 இயர்ஸோ வந்து மார்க்கெட் NCD பாண்டு கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டில் கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்காக கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிங்கன்னா ரிஸ்க்கு மேனேஜ் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம NCD பற்றி பேசலாம் சார். NCDன்றது வந்து ஒரு முக்கியமாக ஒரு ஆஸ்பெக்டாக பார்க்குறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தடாக. இப்போ NCDயை பொறுத்தவரையில் எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், இதில் வந்து கம்பேரிட்டிவ்லி ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ 1 crore நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா NCD வந்து FDயை விட பாண்டை விட இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஏன்னா கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ், மோஸ்ட்லி ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. கிரெடிட் ரேட்டிங் பேஸ் பண்ணி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். இப்போ AAA ரேட்டட்னா 8%, 8.5% இருக்கும். பட் AA+ அப்படின்லாம் வந்ததுன்னா 9 to 10%. அதுவுமே பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸில் ஆரம்பிச்சு 3, 5, 10 இப்போ எடல்வைஸ்லாம் நிறைய ரெகுலராக 3 months வந்து அவங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பணம் வாங்குவாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுவாங்க பேப்பர்ஸ். ப்ரைமரி மார்க்கெட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ப்ரைமரி மார்க்கெட்னா இஷ்யூ ஆகும் போதே பை பண்ணலாம். இல்லை எனக்கு பணம் இருக்குது நான் போட விரும்புகிறேன்னு கேட்கும்போது நிறைய எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்லேருந்து யாராவது விற்கும் போது அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் பீரியட், அது பீரியடே வந்து முதல்ல தெரிஞ்சிடும். அடுத்த 5 வருஷத்துக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட், இவ்வளோ தான் மந்த்லி கிடைக்கும், ஆனுவல் கிடைக்கும், கியூமுலேட்டிவ். இந்த 3 ஆப்ஷனில் என்ன வேணும்னு நம்ம சொல்லிடலாம். அவன் ஃபிக்ஸடாக என்ன சொன்னாங்களோ அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஹிட் ஆகிடும். அதே மாதிரி ஃபிக்ஸட் டேட்டு 2ஆம் தேதினா 2ஆம் தேதி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். கேபிட்டல் வந்து இந்த லாஸ்ட் இயர் 5 வருஷமோ இல்லை 3ஆவது வருஷமோ 4ஆவது வருஷமோ கேபிட்டலோட ரிட்டர்ன் வந்துடும். ஸோ இதுவும் பயப்படாமல் என்ன NCDயில் வந்து எந்த பாண்டு வாங்குகிறோம் அப்படின்னா அதோடைய ப்ரொஃபைலை நம்ம பார்க்கும்போதே நமக்கு வந்து எல்லாமே கிளியராக இருக்கும் அப்படின்றது சொல்கிறீங்க. யூஸ்வலாக வந்து இப்போ 11%, 12% எல்லாம் சில பாண்ட்ஸில் கொடுக்குறாங்க. NCD பாண்ட்லேயே நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் நம்ம நம்பி வாங்கலாமா? அதில் என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குது? இது ஜங்க் NCD, ஜங்க் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது BBB இல்லை அதோட கம்மியான கிரெடிட் ரேட்டிங். இது என்னென்னா வந்து அவங்கக்கிட்ட வந்து ப்ராப்பராக டாக்குமெண்டேஷனோ மற்ற விஷயங்களோ இல்லாத போது ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அவங்க வந்து அப்போ தான் வந்து மக்கள் இன்ட்ரெஸ்டடாக, இப்போ எனக்கு வந்து நான் எப்படி ஒரு ப்ராடக்ட்டில் போய் போடுவேன், அட்ராக்டிவாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது அப்படின்னா போய் போடுவேன். இப்போ எனக்கு 8% தான் கிடைக்குது, நான் FDலேயே வச்சுட்டு போயிடுவேன்னு யோசிப்பேன். இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்டு அவங்க 7%லேருந்து 8%. இப்போ 5 வருஷம் பீரியட்னா 8.4, இப்போ 9 வரைக்கும் வராங்க கிட்டத்தட்ட. அப்போது பேங்க் FDயோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் தைரியமாக போய் போடுவேன். இன்னொன்று எனக்கு தெரிஞ்ச கம்பெனி. பட் இதை விட ஜாஸ்தியாக நான் போடணுன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுற பாண்டில் NCDயில் வந்து கிரெடிட் ரேட்டிங் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து 11-12% தருவோம். அப்போ வந்து மக்கள் யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கேன், என்னோட 1 கோடியில் வந்து ஒரு 10 லட்சமோ இல்லை 20 லட்சமோ நான் இந்த மாதிரி பேப்பரில் போடுறேன்
அதுவுமே வந்து இன்னும் நல்லா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அந்த கம்பெனியை பற்றி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பணம் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம வந்து பாண்டை பற்றி பேசலாம் சார். இப்போ நான் என்கிட்ட 1 crore இருக்குது. இப்போ 1 crore வந்து நான் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ பாண்ட்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது நிறையா கவர்மெண்ட் வந்து நிறைய பாண்ட்ஸ் எல்லாம் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அதோடைய ரிட்டர்ன்ஸ், அதோடைய டைம் ஃப்ரேம் அதெல்லாம் எப்படி இருக்கும்? கேரளா கவர்மெண்ட்டு, ஆந்திர பிரதேஷ், அப்புறமா உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு கவர்மெண்ட், பவர் ஃபினான்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ரெகுலராக பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் சாவரன் கேரண்டிட். இப்போ ஒரு பாண்டு இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றது தான். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் வந்து அவங்க ஃபிஸ்கல் டெபிசிட் இவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் இருந்ததுன்னா ஈஸியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் கடன் வாங்கிக்கோங்க, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது, கடன் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்காக, ரெகுலேட்டரி உத்தரப்பிரதேஷ் வந்து பவர் கார்பரேஷனுக்காக, இந்த மாதிரி அவங்களோட இன்டர்னல் தேவைகளுக்காக பணம் தேவைப்படுது. அப்போ வந்து இப்போ பேங்க்கில் போய் எஃப்டி போட்டிங்கன்னா பேப்பர் தர மாதிரி 1 லட்ச ரூபாய் எஃப்டி போட்டிருக்கீங்கன்ற மாதிரி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிட்ட போகும்போது அவங்க வந்து 1 lakhக்கு 8% குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் ஷெடியூலு இதெல்லாம் வந்து டெர்மினாலஜிஸ் மாறும். கூப்பன் ரேட்டு, அப்புறம் ஃபேஸ் வேல்யூ இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், எனக்கு இவ்வளோ 1 கோடி ரூபா கொடுக்குறேன், எனக்கு இவ்வளோ 8% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஷெடியூல் கொடுத்துருவாங்க. கேபிட்டலோட லாஸ்ட் இயர் ரிட்டர்ன் ஆகிடும். இது குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் வரும். ஸோ இது வந்து இது வரைக்கும் போட்ட கேபிட்டல் ரிட்டர்ன் வந்துடும், ஒன்றும் பயமே கிடையாது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கேரண்டிட், இது பயப்படாமல். இப்போ இந்த குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வருதுன்னு சொல்கிறீங்களா? இப்போ அந்த குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்குதுல்ல, அதுக்கு வந்து நம்ம டேக்ஸ் கட்டணுமா? கண்டிப்பாக கட்ட வேண்டியிருக்கும். இது இன்ட்ரெஸ்ட் வந்தது எல்லாமே இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு அது டேக்ஸ் ஸ்லாப்க்கு ஏற்ற மாதிரி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸை கணக்கு காமிக்க வேண்டியிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கார்ப்பரேட் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன காரணத்துக்காக இஷ்யூ பண்ணுவாங்க? இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு சேஃபான மெத்தடா? இப்போ நான் ஒரு 1 crore கையில் வச்சுருக்கேன், நான் இந்த கார்ப்பரேட் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்கும்? இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் சிட்டி யூனியன் ஃபைனான்ஸ், அப்புறமா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் காலகாலமாக இவங்க இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது டெபாசிட்னு இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ போய் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் 1 crore கொடுக்குறோம், 5 years டெபாசிட்னா ஒரு 8.5% இன்ட்ரெஸ்ட் ஆசைப்பட்டு போடுறோம். பட் உங்களுக்கு லோன் எடுக்கணும் அப்படின்னா அதே பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து உங்களுக்கு 12-13% பர்சனல் லோனும் தேவையான லோன் கொடுக்குறான். பஜாஜ் ஃபைனான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பேங்க்ஸ் பண்ணுறதும் இதே தான். மக்கள்கிட்ட பணம் டெபாசிட்டாக கலெக்ட் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் இஷ்யூ பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட்க்கு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு லோன் வேணும்னு யார் கேட்குறாங்களோ பாரோவர்ஸ்க்கு வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் 8% இங்கே இன்ட்ரெஸ்ட்டாக இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு இங்கே 12-13% அந்த டிஃப்ரென்ஸ் தான் அவங்களோட ஆப்ரேட்டிங் மார்ஜின், ப்ராஃபிட் எல்லாமே. ஸோ இந்த பிஸ்னஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு, இவங்க எப்படி பண்ணுறாங்க, இவங்களோட நான் பர்ஃபார்மிங் என்பிஏ எவ்வளோ, பேலன்ஸ் ஷீட்டோட அனாலிசிஸ்லாம் எனக்கு தெரியுது, கிரெடிட் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு கார்ப்பரேட் டெபாசிட்ஸ் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொரு மெத்தட் சொல்கிறாங்க, டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு 1 crore வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் பார்க் பண்ணால் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? இது வந்து ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. ஏன்னா கம்பெனி வந்து கண்டிப்பாக டிவிடெண்ட் கொடுக்குமா? இப்போ நம்ம பேசின இன்றைக்கி பேசுகிற எல்லா இதுலேயுமே எம்எஃப்ஆ இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் என்சிடி பாண்டில் கண்டிப்பாக வந்துடும். எம்எஃப்ல வந்து நம்ம பணம் நம்ம எடுக்கிறோம், இது மாதிரிலாம் கண்டிப்பாக வந்துடும் தெரியும். டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பணம் வருமானது டவுட்டு. அதாவது 1 crore போட்டுட்டீங்க, ஏமாற்றுவாங்கன்னு சொல்ல வரல. ஏன்னா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறது என்னென்னா எனக்கு ப்ராஃபிட் நல்லா இருக்குது, அதில் ஒரு பர்சன்டேஜ் நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ், பேங்க்ஸாக இருக்கட்டும், எஸ்பிஐ மாதிரியான பேங்க்ஸோ, பப்ளிக் செக்டர் மற்ற யூனிட்ஸ், இந்த கோல் இண்டியா இந்த மாதிரி கம்பெனிஸில் வருஷத்துக்கு 9-10 ரூபா அவங்களோட ஓவரால் ஸ்டாக் ப்ரைஸில் 10 ரூபா 12 ரூபா. டிவிடெண்ட் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 7-9% இல்லை 10-11%லாம் போகும். இந்த பர்சன்டேஜ் அப்படின்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட பணத்துக்கு ஆவரேஜாக எவ்வளோ வரும்னு நமக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அஷ்யூரன்ஸும் கிடையாது 10-11% நமக்கு டிவிடெண்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஆமாம், ஏன்னா இந்த வருஷம் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக டிவிடெண்ட் பர்சன்டேஜ் குறையிறதுக்கான வாய்ப்புகள். இன்னொன்று ப்ராஃபிட் குறையுது, ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் நல்லா இல்லை, ப்ராஃபிட்டபிலிட்டியும் கம்பெனிஸ்க்கு குறையுது அப்படின்னும் போது டிவிடெண்ட் டிக்ளரேஷன் குறைச்சிருவாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக நீ போன வருஷம் கொடுத்தீ இந்த வருஷம் ஏன் கொடுக்கல நம்மளால் கம்ப்ளைண்ட்டோ பண்ண முடியாது. சில வருஷங்கள் டிவிடெண்ட் அதிகப்படியாக கொடுப்பாங்க, ஏன் அதிகமாக கொடுத்த நமக்கு லாபம், அடுத்த வருஷம் அதே லாபம் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது அஷூரன்ஸ் கிடையாது.
ஸோ உங்கள் 1 crore வந்து ஃபுல்லாக போடணுன்னா நீங்கள் இன்னும் நிறைய கேபிட்டல் வச்சுருந்தீங்கன்னா, இல்லைனா ஒரு போர்ஷன் மேபி ஒரு 10 lakhs 15 lakhs அந்த டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸில் போட்டு வர பணத்தை அனுபவிச்சு. வியூவர்ஸ், இது உங்களுடைய ஹார்ட் அண்ட் மணி. இதை நீங்கள் வந்து டூ இட் யோர் செல்ஃப் மெத்தட்லலாம் பண்ணாதீங்க. நீங்கள் சரியான அட்வைசர்ஸ் உடைய அறிவுரைகளை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஆரம்பிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.